ஏன் ஏர்த்வார்மை நம்ம ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்? ஏர்த்வார்ம் அப்படிங்கிறது மண்புழு. இது சாயிலில் தான் வந்து இருக்கும். இந்த ஏர்த்வார்ம் எதை சாப்பிடும்னா லைவ் அண்ட் டெத் ஆர்கானிக் மேட்டரை வந்து சாப்பிடும். ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஏர்த்வார்ம் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்க்ரீட் பண்ணும், விச் இஸ் நியூட்ரியன்ட் ரிச். அந்த நியூட்ரியன்ட் ரிச்சான வேஸ்ட் ப்ராடக்ட் இஸ் கால்ட் ஆஸ் அ கேஸ்டிங். அதை நம்ம வெர்மி கம்போஸ்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது சாயில் ஃபர்டிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், மண்ணோட வளத்தை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால அது க்ராப்போட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ திஸ் earthworm will facilitates the aeration. எரேஷன் அப்படின்னா சாயில்லையே வந்து இந்த earthworm இருக்கிறதுனால சாயிலை டைட்டனாக இல்லாமல் துளைகளெல்லாம் இந்த சாயிலில் போட்டு சாயிலை லூசனாக வச்சுக்கும். ஸோ அதனால் நல்ல காற்றோட்டம் சாயிலில் வந்து இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் எரேஷன். அண்ட் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது சாயில் லூசனாக இருக்கிறதுனால மழை பெய்யும் போதோ செடிக்கு தண்ணி ஊற்றும் போதோ அந்த தண்ணி வந்து கிரவுண்ட்லேயே இல்லாமல் சாயிலுக்குள்ளே என்டர் ஆயிரும். தட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ earthworm வந்து இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால திஸ் earthworm இஸ் கால்ட் அஸ் அ farmer's friend.